புத்தாண்டை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்தை பார்வையிடுவதற்காக படகு சவாரி செய்ய நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் பூம்புகார் படகு குழாமில் கூட்டம் நிரம்பி வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கால்வின் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் கால்வின், விவரங்கள். வணக்கம் அம்ருத். சர்வதேச சுற்றுலா தலங்களில் முக்கிய இடத்தை வகிப்பது கன்னியாகுமரி ஆகும். இங்கு அதிகாலையில் சூரிய உதயத்தையும் மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்தையும் ஒரே இடத்தில் காண முடியும் என்பது கன்னியாகுமரியின் சிறப்பாகும். அதே போல் கடல் நடுவே அமைந்துள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த நினைவு மண்டபத்தை சுற்றுலா படகில் சவாரி செய்து கண்டு ரசிப்பதற்காகவும் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் குமரி சுற்றுலா தலத்திற்கு வருகை தருவார்கள். இந்நிலையில் இன்று 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி புத்தாண்டை கொண்டாடுவதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேற்று இரவு முதலே குமரியில் குவிந்துள்ளனர். அவர்கள் நேற்று நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட பிறகு இன்று அதிகாலை திருவேணி சங்கம் கடற்கரை சென்று தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உற்சாகமாக புத்தாண்டு மகிழ்ச்சியில் திளைத்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக சுற்றுலா படகில் சவாரி செய்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை காண்பதற்காக மிகுந்த ஆவலுடன் இருக்கும் சுற்றுலா பயணிகள் அதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு குழாமில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலா படகில் சவாரி செய்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்தை மண்டப பாறை நின்றபடி அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலையும் கண்டு ரசித்து வருகிறார்கள். விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலை பாறைக்கும் இணைப்பு பால பணிகள் நடைபெற்று வருவதால் திருவள்ளுவர் சிலை பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அம்ருத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.